எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாரையும் இந்த வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம இதுவரைக்கும் கார்போஹைட்ரேட், ஃபைபர், புரோட்டீன் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அந்த வரிசையில நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மேக்ரோ நியூட்ரியன்ட் ஃபேட் பத்தி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். வெயிட் லாஸ்ன்னு வந்துட்டா ஒரு பக்கத்துல லோ கார்ப் டயட் போறவங்க, இன்னொரு பக்கத்துல ஃபேட் ஃப்ரீ டயட் போறாங்க. ஃபேட் ஃப்ரீ டயட் நல்லதா? ஃபேட்னா என்ன? ஃபேட்டோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்ன? அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நிறைய தெரிஞ்சுக்க போறோம். வெல்கம் டு நியூட்ரிஷன் டிட்பிட்ஸ். நான் ஆர்த்தி. நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட். யூஎஸ்ல மாஸ்டர்ஸ் இன் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் படிச்சிருக்கேன். ஆக்சுவலாக we are more attracted to fatty foods அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஃபேட்டுக்கு ஒரு க்ரீமி ரிச் மவுத் ஃபீல் கொடுக்குற ப்ராப்பர்ட்டி இருக்குது. யூஸ்வலாக ஆயில், பட்டர், அவகாடோ, நட்ஸு, மீட்டு, சீஸு அதெல்லாம் வந்து ரிச் அண்ட் ஃபேட். இந்த ஃபேட் வந்து கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீனை விட டபுள் த எனர்ஜி கொடுக்கும் உடம்புக்கு. ஃப்ளேவர், டெக்ஸ்சர், எனர்ஜி மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்துக்கு ஃபேட்டு ரொம்ப எசென்ஷியலாகவும் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம எல்லார் உடம்புலையும் ஃபேட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கணும். பேபிஸுக்கு அமௌண்ட் ஆஃப் ஃபேட் வந்து ஜாஸ்தி இருக்கும். அது மாதிரி விமனுக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபேட் வந்து மென்னை விட ஜாஸ்தி இருக்கும். ஏன் ஃபேட் இருக்குது உடம்புல அப்படின்னா, நம்மளை இன்சுலேட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் நமக்கு பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணும். ப்ளஸ் ஒவ்வொரு ஆர்கன், நம்ம பிரெயின், லங்ஸு, கிட்னி எதையும் சுற்றி வந்து ஃபேட் லேயர் இருக்கும். ஸோ தட் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் டேமேஜ் இருக்கும்போது அதை குஷன் மாதிரி வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் ஃபேட் சால்யூபிள் வைட்டமின்ஸ் ஏடிஇகே பார்ப்போம். அதை வந்து டைஜஸ்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணுறதுக்கும் ஃபேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூஸ்வலாக ஆனிமல் ஃபுட்ஸில் ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்கும். பிளான்ட் ஃபுட்ஸ், சர்டன் பிளான்ட்ஸில் வந்து ஃபேட் இருக்கும், பட் கொலஸ்ட்ரால் பிளான்ட் ஃபுட்ஸில் சுத்தமாக இருக்காது. ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பாடியே ஃபேட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். நம்ம ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சுட்டோம், லைக் அதுவுமே எக்ஸசிவாக சாப்பிடும்போது ஃபேட்டாக மறுபடியும் மாறி கன்வெர்ட் ஆகி உடம்புல ஸ்டோர் ஆகிக்கிறோம். அப்போ நம்ம ஃபேட்டி ஃபுட் சாப்பிடவே தேவையில்லையா? மற்ற மேக்ரோ நியூட்ரியன்ட் மாதிரியே ஃபேட்டும் கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனால் உருவாயிருக்கு. ஆனால் இது ஒரு டிஸ்டிங்க்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ண முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா தண்ணியில் எண்ணெயை ஊற்றும் போது ரெண்டும் சேராது, தனித்தனி லேயராக நிற்கும். இந்த ஃபேட்ஸ் வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று ட்ரைக்ளிசரைட்ஸ், இன்னொன்று பாஸ்போலிபிட்ஸ், இன்னொன்று ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைக்ளிசரைட்ஸ் என்னன்னா, அதுதான் வந்து நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகிருக்கிற 95% ஆஃப் ஃபேட் இருக்கிற ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம். ப்ளஸ் நம்ம சாப்பிட்ற உணவுலையும் 95% வந்து இந்த ஃபார்ம் ட்ரைக்ளிசரைட் ஃபார்மில் தான் இருக்கும். இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து ஒரு கிளிசரால் மாலிகூல் இருக்கும், அது கூட 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். ஓகே, அதெல்லாம் ஸ்ட்ரெயிட் செயினில் இருக்கும். அதை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கிளாஸிஃபை பண்ணுவோம். ஒன்று செயினோட லென்த்தை வச்சு கிளாஸிஃபை பண்ணுவோம். இன்னொன்று வந்து அதோட சேச்சுரேஷனை வச்சு கிளாஸிஃபை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு செயின் லென்த்தை வச்சு கிளாஸிஃபை பண்ணும்போது 3 டைப்ஸ் இருக்குது. லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது 12 கார்பன் ஆட்டம் ஒரு மோர் ஒரே லைனில் இருக்கும்போது அது லாங் செயின். அது வந்து கம்பேரிட்டிவ்லி நிறையா நேரம் எடுக்கும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. யூஸ்வலாக வந்து பிளான்ட் ஆயில்ஸ், பீஃப், போர்க், லேம்ப் அதில் இருக்கிற ஃபேட்ஸ் அதெல்லாம் வந்து லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸாக இருக்கும். அடுத்தது வந்து மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ், அதுதான் நம்ம இந்த எம்சிடி ஆயில்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அடிக்கடி. அதுதான் மீடியம் செயின். அதில் வந்து ஒரு 6 to 10 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கோகோனட் ஆயில், பாம் ஆயில், அதெல்லாம் வந்து மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட்ஸ். தேர்ட் வந்து ஷார்ட் செயின், அது வந்து லைக் 6ஓட கம்மியான கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும். அது வந்து ரொம்ப குவிக்காக டைஜஸ்ட் ஆகிடும். லைக் குளுக்கோஸ் டைஜஸ்ட் ஆகிறதோட ஃபாஸ்ட்டாக டைஜஸ்ட் ஆகிடும். அடுத்தது வந்து பார்த்தோன்னா சேச்சுரேஷன் வச்சு. சேச்சுரேஷனில் நம்ம சேச்சுரேட்டட் ஃபேட்ஸை அன்சேச்சுரேட் ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சேச்சுரேட் ஃபேட்னா என்னென்னா, இப்போ இந்த ட்ரைக்ளிசரைட் மாலிகூல் எடுத்துக்கோங்க. அது ஒன்றும் ஒரு கார்பன் ஆட்டமும் 4 ஹைட்ரஜன் மாலிகூல் இருக்கும். அந்த 4 ஹைட்ரஜனும் ஃபுல்லாக 4மே இருந்தால் அது சேச்சுரேட்டட். அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ ஒரு ஸ்கூல் பஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்கூல் பஸ்ஸில் ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல் ஆகிட்டாங்க, ஒரு எம்டி சீட்டும் இல்லை அப்படின்னா வந்து அது சேச்சுரேட்டட். இன்னொன்று வந்து அன்சேச்சுரேட்டட். அன்சேச்சுரேட்டடில் 2 டைப்ஸ் இருக்குது. மோனோ அன்சேச்சுரேட்டட், பாலி அன்சேச்சுரேட்டட். மோனோ அன்சேச்சுரேட்டட்னா
அதில் ஒரே ஒரு எம்டி சீட் இருக்கும்னு வச்சுக்கோங்க ஸ்கூல் பஸ்ஸில், ஒரே ஒரு டபுள் பாண்ட், அதுதான் வந்து மோனோ அன்சாச்சுரேட்டட். பாலி அன்சாச்சுரேட்டட்னா அதில் மோர் தேன் ஒன், அதாவது 2 or more டபுள் பாண்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து 2-3 சீட்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க ஸ்கூல் பஸ்ஸில். இதுதான் வந்து மெயின் டைப்ஸ் ஆஃப் ட்ரைக்ளிசரைட்ஸ். இப்போ இந்த பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குல்ல, அது 2 டைப்ஸ் இருக்குது. omega-3 fatty acids, omega-6 fatty acids. அது வந்து based on the double bond. நம்ம double bonds இருக்குன்னு சொன்னோம்ல, இந்த omega-3ல வந்து third locationல வந்து அந்த double bond இருக்கும். இது வந்து 6th location. அதை வச்சு தான் பேசிக்கா நம்ம அதை கிளாசிஃபை பண்றோம். இந்த omega-6க்கும் omega-3யும் அடிக்கடி கேள்விப்படுவீங்க. அது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஆப்போசிட் ஃபங்க்ஷன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து இப்போ omega-6 வந்து பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா omega-3 வந்து லோவர் பண்ணும். ஒன்று இன்ஃப்ளமேட்ரி, இன்னும் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. ஸோ ஆனால் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஒன்று தான் இப்போ அது லோ ப்ரெஷர், இப்போ வந்து ஹை ப்ரெஷராக இருந்தாலும் கஷ்டம், லோ ப்ரெஷராக இருந்தாலும் கஷ்டம். ஸோ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி சாப்பிடணும். இதை நம்ம டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் ஃபுட்ஸ் ரிச் இன் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் பார்க்கலாம். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம இப்போ பார்த்தோம் எல்லா ஃபேட்டுமே நம்ம உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும் எக்ஸப்ட் இந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது இந்த omega-3 and omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ். அதை மட்டும் நம்ம உடம்புல கொடுத்தே ஆகணும். அதோட பெனிஃபிட்ஸை பற்றியும் நம்ம அந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டைப் ஆஃப் ஃபேட் வந்து பாஸ்போலிபிட்ஸ். இந்த பாஸ்போலிபிட்ஸ் வந்து ட்ரைக்ளிசரைட்ஸ் மாதிரியே தான் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், எக்ஸப்ட் தட் ஒரு ஃபேட்டி ஆசிட் பதிலாக பாஸ்பேட் மாலிகூல் இருக்கும். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இப்போ அன்லைக் நம்ம ட்ரைக்ளிசரைட்ஸ் அண்ட் ஸ்டீராய்ட்ஸ் மாதிரி இல்லாமல் இது வாட்டரில் டிசால்வ் பண்ணலாம், சால்யூபிள் இன் வாட்டர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம செல் மெம்ப்ரேன் உருவாகுது. இந்த செல் மெம்ப்ரேனில் வந்து வெளியும் பிளட் இருக்கும், லைக் வாட்டராக இருக்கும், உள்ளேயும் செல்லுக்குள்ளேயும் வாட்டர் இருக்கும். ஸோ அதை வந்து அந்த செல் மெம்ப்ரேன் டபுள் லேயர், வெளியே வந்து அந்த பாஸ்பேட் மாலிகுல் இருக்கிற லேயர் இருக்கும், உள்ளேயும் இருக்கும், நடுவில் அந்த ஃபேட்டி லேயர் இருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாடி இதையும் நம்ம பாடியே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். ஃபுட் சோர்சஸ் என்னன்னு பார்த்தோம்னா, எக் யோக், முட்டை மஞ்சக்கரு, வீட்டில் அந்த ஜெர்ம் லேயர், பீனட்ஸ், இதெல்லாம் வந்து ஃபுட்ஸ் ரிச் இன் பாஸ்போலிபிட்ஸ். அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டீராய்ட்ஸ். ஸ்டீராய்ட்ஸ் வந்து எப்படி டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, மற்றது ரெண்டுமே ஸ்ட்ரெயிட் செயினில் இருக்கும்ல, இது வந்து ரிங் ஷேப்பில் இருக்கும். யூஸ்வலாக வந்து ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டீராய்ட்ஸ்லேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ரொம்ப காமனான ஒரு ஸ்டீராய்டு என்ன நம்ம அடிக்கடி கேள்விப்படுறது என்னன்னு பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் தான் வந்து ஒரு மேஜர் ஸ்டீராய்டுன்னு வச்சுக்கோங்க. அது வச்சு தான் நம்ம உடம்புல டெஸ்டோஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன், அந்த மாதிரி ஹார்மோன்ஸு, அப்புறம் ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் வைட்டமின் டி, அது எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ கொலஸ்ட்ரால் உடம்பு ரொம்ப முக்கியம். ஆனால் என்ன, கொலஸ்ட்ராலையும் நம்ம உடம்பே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். ஈவன் நம்ம பைலையும் அது ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். நம்ம வந்து பைலை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம், நம்ம டைஜஷனில் பார்ப்போம். அதையும் வந்து கொலஸ்ட்ரால் இருந்தால் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நம்ம டைஜஷன் பற்றி பார்க்கலாம். குழந்தைங்க, குழந்தைங்க இருக்காங்களா, 1 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு லிங்குவல் லைபேஸ், அதாவது வாயிலேயே லைபேஸ்ன்ற ஒரு என்சைம் செக்ரீட் ஆகி அங்கேயே டைஜஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் அது வந்து நம்ம வளர அடல்ட்ஹுட்டில் வந்து அந்த என்சைம் டாமினேட்டாக இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பெரியவங்களுக்கு இருந்த டைஜஷன் வந்து ஸ்டொமக்கில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டொமக்கில் வந்து கேஸ்ட்ரிக் லைபேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் செக்ரீட் ஆகி அது அந்த ட்ரைக்ளிசரைட்ஸை மோனோகிளிசரைடாகவும் டைக்ளிசரைடாகவும் பிரேக் டவுன் பண்ணி டைஜஸ்ட் பண்ணும். அடுத்து பார்த்தோம்னா, இந்த ஃபேட்டு மேஜர் டைஜஷன் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் நடக்கும். ஸ்மால் இன்டெஸ்டைன் போனோடனையும் நம்ம கால் பிளாடர்லேருந்து பைல்ன்ற ஒரு காம்பனன்ட் செக்ரீட் ஆகும். இன்னொரு என்சைம் பேன்க்ரியாஸில் லைபேஸ்ன்ற ஒரு என்சைம் செக்ரீட் ஆகி இது ரெண்டும் இந்த ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் பண்ணும். இப்போ இந்த பைலோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டோம் இந்த ஃபேட்டு வந்து இந்த ட்ரைக்ளிசரைட்ஸும் கொலஸ்ட்ராலும் வந்து வாட்டரில் சால்யூபிள் ஆக முடியாது. ஸோ அப்படியே டைஜஸ்ட் ஆனால் அது வந்து உடம்புல சேர முடியாது. தனியாக பிளட் வந்து லிக்விட், நம்ம வாட்டர்னு தெரியும். ஸோ அது வந்து தனியாக நிற்கும். ஸோ அந்த இதை டீல் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த பைல் என்ன பண்ணுன்னா, இந்த ஃபேட்ஸ் எல்லாம் டைஜஸ்ட் ஆன ஃபேட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக பிரித்து மைசில்ஸ்ன்னு சொல்லுவோம், எமல்சிஃபிகேஷன் மைசில்ஸ் மாதிரி சுற்றி அதை கோட் பண்ணிக்கும். ஸோ அது கோட் பண்ணோனையும் என்னென்னா, சுற்றி இருக்கிறது ஈஸியாக வாட்டரில் அது டிசால்வ் ஆகிக்கிறோம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதுதான் அது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். கொலஸ்ட்ராலும் இதே மாதிரி தான். கொலஸ்ட்ரால் எஸ்டரேஸ்ன்ற ஒரு என்சைம் வந்து கொலஸ்ட்ரால் அண்ட் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸாக பிரேக் டவுன் பண்ணி டைஜஸ்ட் பண்ணும். இப்போ ஒன்ஸ் டைஜஸ்ட் ஆனோன்னு என்ன ஆகும்னா, திரும்ப அது ட்ரைக்ளிசரைட்ஸாக ஃபார்ம் ஆகி இதில் ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ், மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் பார்த்தோம்ல, அது ரெண்டும் நம்ம பிளட் மூலியமாகவே போய் ஒவ்வொரு செல்லுக்கும் ரீச் ஆகிக்கும்.
ஆனால் இந்த லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் என்ன பண்ணுன்னா லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் அப்படின்னு நம்ம உடம்புல ஒரு சிஸ்டம் இருக்குது, அது வழியாக தான் போய் ஒவ்வொரு செல்லுக்கும் போகும். அது எப்படி போகும்னா கொலஸ்ட்ராலோட ப்ரோட்டீனோட மிச்சம் இருக்க ஃபாஸ்போலிபிட்ஸோட சேர்ந்து பைண்ட் ஆகி அது டார்கெட் ஆர்கன்ஸ் அண்ட் செல்ஸுக்கு போயிருக்கும். ஓகே, இப்போ ஃபேட் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஃபேட் பற்றி இன்னும் நிறையா சொல்கிறதுக்கு இருக்குது. இந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் நான் சொன்ன மாதிரி அது ஒரு வீடியோவில் குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி இன்னும் நிறைய நம்ம வரும் வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நியூட்ரிஷன் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக என்னோட நியூட்ரிஷன் டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் இன்னும் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபைபர் அந்த வீடியோஸ்லாம் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே ஹெல்தி. பை பாய்.